தாராபுரத்தில் இனாம் ஒழிப்பு சட்டம் நடைமுறைப்படுத்திய போது பட்டா பெற தவறியவர்களுக்கு சட்ட திருத்தத்தின் மூலம் மறு வாய்ப்பு வழங்கக் கோரி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி துறை அமைச்சர் மு. சாமிநாதன் மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் இடம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கோரிக்கை மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் ஆண்டு காலமாக விவசாயம் செய்தவர்களுக்கு நிலம் சொந்தம் என்று இருந்த காலம் மாறி இனாம் நிலங்கள் ஒழிப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த காலகட்டத்தில் பட்டா பெற தவறியவர்களுக்கு சட்ட திருத்தத்தின் மூலம் மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி துறை அமைச்சர் மு. சாமிநாதன் மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் இடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதையடுத்து விவசாயிகளிடம் கலந்து உரையாடிய தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி துறை அமைச்சர் மு. சாமிநாதன் மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் இந்திய கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தத உடன் விவசாயிகளின் கோரிக்கையை தலைமைக்கு தெரியப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளரும் திருப்பூர் மாநகராட்சி 4வது மண்டல தலைவருமான இல்ல. பத்மநாபன், தாராபுரம் ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய குழு தலைவருமான எஸ். வி. செந்தில்குமார், குண்டடம் ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர், சடையபாளையம் பஞ்சாயத்து தலைவர் ஈஸ்வரன், மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் செல்வராஜ், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி, மாநில ஒருங்கிணைப்பாளர் கருணாமூர்த்தி மற்றும் காளிமுத்து உள்ளிட்ட விவசாயிகள், கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.